வணக்க நேர்களே. ஸோ இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. அன்றைக்கி எனக்கு ஒரு க்ளீனிங் இருந்துச்சு, அதனால் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு தோசையும் சுட்டுட்டு சாம்பாரும் வச்சுட்டு அது காலை சாப்பாடுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது. அதுக்கு பிறகு பகலுக்கு லஞ்சுக்கு பன்னீர் இருக்குது, பன்னீரை ஒரு பட்டர் மசாலா அந்த ரெசிபி செஞ்சேன். இது என்னுடைய ஓன் ரெசிபி. இதை நீங்கள் பட்டரில் பன்னீரை லேசாக புரட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி பிறகு எள்ளு, அது வெள்ளை எள்ளு தான் நீங்கள் போடணும். கருப்பு இன்னும் ரொம்ப கசக்கும், வெள்ளை எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும். பிறகு கஜு அதெல்லாம் போட்டு நல்லா புரட்டிட்டு நீங்கள் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு அதே அந்த தாய்ச்சியில் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான மிளகாத்தூள், அதுக்கு பிறகு நல்ல க்ரீம் இல்லைன்னா தயிர் விட்டுட்டு நீங்கள் அந்த பட்டரில் பரட்டின அந்த பன்னீர் மசாலாவை அதில் போட்டு லாஸ்ட்டாக ஃபெனுக்ரிக் சீட் அந்த ட்ரை லீஃபை நீங்கள் போடணும், இல்லைன்னா கசக்கும். போட்டுட்டு டக்குன்னு நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி விட்டுறணும். பிறகு பசலியை நல்லா பால் விட்டு கடைஞ்சி அந்த மாதிரி எடுத்தேன். வெள்ளைப்பூடு வெந்தயம் எல்லாம் போட்டு லேஸ் எண்ணெயில் புரட்டிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு லேஸ் அதை புரட்டி அதுக்கு பிறகு பால் விட்டு எடுக்கணும். ஸோ பிறகு நான் கீ ரைஸ் நெய் ரைஸ் செஞ்சேன். அது ரைஸ் குக்கர்லேயே செஞ்சேன். அதுக்கு பிறகு கேரட் சம்பல் போட்டேன் நான். பிறகு சிக்கன் விங்ஸ் அதை ஏர் ஃப்ரையரில் போட்டேன். அதுக்கு பிறகு ஜுகினி இது என்னுடைய கார்டனில் உள்ள ஜுகினி, அதை சும்மா புரட்டி எடுத்தேன், சரியான சத்து. பிறகு லீக்ஸை முட்டை போட்டு ஒரு வறுவல் மாதிரி செஞ்சேன். ஸோ இதுதான் அந்த டேயில் சமைச்சிட்டு நான் வேலைக்கு ஓடினது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.